நம்ம ஒரு வழியாக ஃபைனலாக இந்த 4.5 ஏக்கரா ஓட்டி நட்டு முடிச்சாச்சு வரும். எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா அந்த 4.5 ஏக்கரா ஓட்டி நடுறதுக்கு? 3 நாளில் நட்டாங்க. நடுறதுக்கு ஆளே வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, எப்படியே நட்டாங்க. ஃபைனலாக நட்டாச்சு. இது ஃபுல் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன், முடியல. ஒர்க்குக்கு போகிறது அது போகிறதுமா அப்படியே கண்டினியூவாக இருந்தேன்னா எடுக்க முடியலங்க. இங்கே பாருங்க, நாங்கள் ஒரு 20 வாத்துக்குட்டி வாங்கி கொடுத்துருக்கோம். அதாவது அப்பா வாங்கி கொடுத்துருக்காரு. இங்கே இருக்குது, குட்டியாக இருந்ததுங்க. ஆனால் பார்த்தா டக்குன்னு வளர்ந்துச்சு. எப்படி வந்துச்சுன்னே தெரில. ஓகே, கிணத்துல கருத்து தண்ணியை வடிச்சிட்டாங்க ஆல்மோஸ்ட். கொஞ்சம் போன டைம் ஃபுல்லாகவே அறக்காமல் இருந்தோம்னு நினைக்கிறேங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோலேயே சொல்லிடுவேன், ஃபுல்லாகவே அறக்காமே இருந்தோம் அப்படின்னு. போன டைம் 4.5 ஏக்கராவுமே எதுவுமே பண்ணலை, வரும் அறக்கவே இல்லை, கையே வைக்கல, அப்படியே விட்டுட்டோம். இந்த துண்டில் மட்டும் ஏன் இவ்வளோ தண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியலையே. திறந்து விடணுங்க இதை. இப்போ நம்ம எங்கடா போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? அங்கே ஏரி கரையாண்ட நட்டுருந்தோம் இல்லைங்க, நம்ம ஏரி கரையாண்ட நட்டுருந்த துண்டு வந்து ஒரு 2 ஏக்கரா இருக்குங்க. அது இன்னும் நட்டுருக்கும். அது ஆல்மோஸ்ட் பாதி வளர்ந்துருச்சு. அதுவும் ஆனால் ஒரே டைமில் தான் அறக்கும். ஏன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். யாருக்காவது இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது குண்டு நெல், அது பொன்னி நெல். அதை நட்டு இன்னும் 3 மாதம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இது நட்டு இப்போ தான் இதுவாகுது. இதுக்கான காரணம் ஏதாவது தெரிஞ்சால் யாராவது கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஏன் ரெண்டும் ஒரே டைமில் அறக்கும்னு நான் சொல்கிறேன்னு சொன்னால, அதுக்கான காரணம் யாருக்காவது தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும். ஏன் எனக்கும் தெரிஞ்சுக்கணும் ஆர்வமாக இருக்குது. ஓகே, இது வந்து நம்ம பக்கத்து கழனிக்காரதுனாலங்க. இது வழியாக போயிட்டு தான் போகலாம், இல்லை அப்படி சுற்றிக்கிட்டும் போகலாம். போகிறதுக்கு வழி இருக்குது சுற்றிக்கிட்டு. பட் இருந்தாலும் இது ஷார்ட் ரோட்டுங்க, ஈஸியாக போகலாம். இதெல்லாம் ஓட்டாமல் இருந்துச்சுன்னா நம்ம இதிலே வந்து வண்டி கூப்பிட்டு போகிறதோ இல்லை மாடை ஓட்டிகிட்டு போகிறதோ எது வந்தாலும் இதிலே போகலாம். என்ன பண்ணுறது, நாங்கள் ஓட்டி நட்டுட்டாங்க. அவங்களும் பயிர் வைக்கணும் இல்லையா, அதுக்காண்டி. இங்கே இருக்குது பார்த்தீங்களா ரைட் சைடில், இந்த வட்ட கிணறு தாங்க நம்மளுது. இந்த கிணறு நம்மளுது. இந்த கிணறு வந்து வேற ஒருத்தருது, பக்கத்து கணிக்கிறது அந்தாண்டு இருக்குது. அந்த கணிக்கிறது இங்கே வருங்க. இதாங்க நம்ம கிணறு. தண்ணி ஃபுல்லாக இருக்குது தானே, ஃபுல்லாக இருக்குங்க. இங்கேருந்து பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக சுற்றி எப்படி இருக்குது நம்ம ஏரியா. சூப்பராக இருக்கா? வியூ பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? இங்கெல்லாம் கிணறுலாம் ஃபுல்லாகிடுங்க. இது ஒரு அடிக்கு தண்ணி கீழே இருக்கும். ஜாலியாக விளாண்டு குளிச்சுக்கிட்டு இருப்போம். இது நம்ம கழனிங்க. இதுதான் பொன்னி, இதுதான் நட்டுருக்கோம். எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது தானே? வியூ பாருங்கள். நல்லா இருக்குது தானே? சூப்பராக பச்சை பசேல்னு. எவ்வளோ பேர் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அந்த க்ரீன் கலரை பார்த்தோன்னா அது குறைஞ்சிருமாங்க. ஹாப்பினஸ்ஸை கொடுக்கும் அந்த க்ரீன் கலரை பார்த்தா. வேணுன்னா யாராவது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நேச்சுரலாக க்ரீனாக இருக்கணும். அது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற துளிர் இலையாக இருக்கட்டும், இல்லை துளிர் பில்லாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஏதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சிரும். உங்களை அறியாமையே உங்களுக்கு ஹாப்பினஸ் வரும். நான் அனுபவிச்சிருக்கேன். அதனால் சில விஷயம்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டைம் போச்சுன்னா கிடைக்காது. இங்கே இருக்குது பாருங்கள், இந்த இடம் வந்து என்ன இடம்னு நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம ஏரியில் தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணி எல்லாம் அந்த இடத்துக்கு வந்து சேருங்க. இதில் இந்த இடத்துக்கு என்ன ஹைலைட்டு அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்க. இந்த இடம் ஃபுல்லாகவே மீன் தாங்க. இந்த இடம் வடியும் போது தான் நம்ம மீன் பிடிக்க போகிறோம். இந்த சின்ன குட்டை ஃபுல்லாகவே மீன் தாங்க இருக்குது. ஃபுல்லாக மீன் தான் இந்த குட்டை ஃபுல்லாகவே. அதனாலே இதை யாரையும் பிடிக்க விடுறது கிடையாது. இது நம்மளோடையது தான். இங்கே என்ன எப்படி குட்டை வந்துச்சு அப்படின்னா, அங்கே அந்த கிணறு காமிச்சல்லங்க இப்போ ரவுண்டு கிணறு, அந்த கிணறுடைய
மொத்த உள்ளே தோணுனாங்க இல்லைங்களா அந்த கல் இது எல்லாம், அது எல்லாமே இதுவில் தாங்க கொட்டி வச்சுக்கிறாங்க. அந்த முரும்புன்னு சொல்லுவாங்க, அது எல்லாத்தையுமே இதுவில் தாங்க கொட்டி வச்சுக்கிறாங்க. அதுக்காண்டி இந்த இடத்த நோண்டினாங்க. நோண்டினதை துருக்கவே இல்லை, அப்படியே காலப்போக்கில் குளம் மாதிரி ஆகிட்டு நாங்களும் அப்படியே விட்டுட்டோம். ஓகே, இங்கே வருங்க. நான் ஈவினிங் ஆச்சுன்னா அந்த இடத்துக்கு வந்துடுவேங்க. நிம்மதியாக அமைதியாக இருக்கும், யார் பிரச்சனையும் இருக்காது, தொல்லையே இல்லாத நான் மட்டும் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து மொபைல் யூஸ் பண்ணிட்டோ இல்லை சும்மாவாவது உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டோ கம்முன்னு கிளம்பிடுவேன். ஏன்னா நல்லாயிருக்கும், யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, கேள்வி கேட்க மாட்டாங்க, தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஏதாவது நான் யோசிக்கிறனால இந்த இடத்துக்கு வந்துடுவேன். யோசனையெல்லாம் அங்கே நல்லா வரும். அமைதியாக உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்தோம்னாவே எந்த வழியில் நம்ம போகிறோம் அப்படின்றத வந்து நம்மளே யோசிச்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த ஏரி கரை இருக்குல்லங்க, இது ஃபுல்லாக மூடி இருந்தது. ஆஃப்டர் அந்த 6 மந்த்துக்கு முன்னாடி தான் எல்லாமே கிளியர் பண்ணாங்க. ஃபுல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டாங்க. ஏரியை சீரமைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேலே ஏதோ போட்டு மடித்து எல்லாமே கொட்டி மண் போட்டு நிறவிட்டாங்க. ஆனால் அப்பவும் மேலே முளைஞ்சி வருது. அதை வந்து இயற்கை யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். ஒன்றுமே இல்லாமல் சுத்தமாக வெறும் கரையாக இருந்தது, மொத்தமும் திரும்பவும் முளைச்சிக்கிச்சு. அவருங்க ஆடு மேய்க்கிறாங்க. நம்ம கழனியில் மேயாமல் இருந்தால் சந்தோஷம். மோஸ்ட்லி மேய்க்க மாட்டாங்க, ஆனால் ஆடு ஒரே இடத்துல நிற்காதில்ல, அதுதான். ஓகே, கீழே நம்ம அந்த லாஸ்ட்டு கழனி பார்த்த மாதிரி இந்த கழனி இருக்காதுங்க. ஏன்னா இது எல்லாமே சேறு பூமின்னு சொல்லுவாங்க, சேத்துவா பூமின்னு சொல்லுவாங்க. இது ஃபுல்லாகவே சேரு தான். அந்த இடத்துல வண்டி ஓட்டணுன்னாலே கஷ்டம்தாங்க. வண்டி டயரில் பாதி டயர் உள்ளே இறங்கிடும், ரொம்ப கஷ்டமாயிடும். இந்த கிணறு நான் இதுக்கு முன்னாடி காமிச்சேன்னு எனக்கு தெரியல. நீங்கள் அப்படியே ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குதுண்ணே. இதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி நாங்கள் க்ளீன் பண்ணியிருந்தோம்னா ஸ்விம்மிங் பூல் மாதிரியே இருக்குங்க நிஜமாலுமே. என்ன பண்ணுறது, ஆனால் இந்த கழனிக்கு எப்போயாவது ஒரு டைம் தான் வரும். தண்ணிக்கு இப்போதைக்கு பிரச்சனை இல்லைங்க, 3 கிணத்துலையுமே ஃபுல்லாக இருக்குது தண்ணி. இன்னும் ஒரு பயிர் வைக்கிற வரைக்குமே நமக்கு தண்ணிக்கு பிரச்சனை இருக்காது. சப்போஸ் மே மாதம் வந்து ரொம்ப வெய்ய காயுது, தண்ணி இல்லை அப்படின்னும் போது தான் நமக்கு வந்து பிரச்சனையாகும். அப்போ கூட நமக்கு வந்து கிணத்துலேருந்து எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதாங்க, இதாங்க நம்ம ஊர். அப்படியே பார்த்துக்குங்க, இதுதான் நம்ம ஊர். இந்த கழனியில் தாங்க நான் ஓடி ஆடி விளாண்டேன் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே. இங்கே தாங்க இருக்கேன், இன்ன வரைக்கும் விளாண்டுட்டு தான் இருக்கேன், இதுக்கப்புறமும் விளாண்டுட்டு தான் இருப்பேன். எவ்வளோ வந்தாலும் சரி, எவ்வளோ போனாலும் சரி, இந்த மாதிரிலாம் எங்கேயுமே கிடைக்காது. இருக்கும்போதே அனுபவிச்சிக்கணும். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்பயுமே அதுதான். எப்பயுமே இருக்கும்போதே நான் வந்து எல்லாத்தையுமே வந்து அனுபவிச்சிக்கணும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இருக்கிறது ஒரு லைஃபு, யார் போனாலும் யார் தடுத்தாலும் எதுவுமே பண்ண முடியாது. அதுக்காக தான் என்ஜாய் பண்ணுங்கள் எல்லோரும். முடிஞ்ச அளவுக்கு இந்த சிட்டி போகிறத விட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த கிராமத்தை நோக்கி வர ட்ரை பண்ணுங்கள் எல்லோரும். சிட்டி நோக்கி போகிறதுன்றது வந்து அத்தியாவசியம்தான், அது என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும். நமக்கு சிட்டி நோக்கி போகணுன்னா நம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக போகிற மாதிரி இருக்கணும். அங்கேயே போயிட்டு எல்லாமே பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா அது வந்து நம்மளுடைய முட்டாள்தனம். நம்ம எந்த அளவுக்கு சிட்டி நோக்கி போகிறோமோ அந்தளவுக்கு வந்து ஆபத்தை நோக்கி போகிற மாதிரி இருக்கும். எல்லாம் யோசிப்பாங்க, நான் சிட்டி போனேன்னா நல்லா இருக்கலாம், 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம் அப்படின்னு. ஆனால் அங்கே ஹவுஸோடைய ரெண்ட்டே 60Kலேருந்து 50K வரைக்கும் இருக்குது. நீங்கள் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் அதுக்கு பாதி அளவுக்கு இங்கே என்ன கொடுக்குறோமோ, இங்கே என்ன செலவாகுதோ அதே மாதிரி தான் அங்கே வாங்குகிற சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அங்கேயும் செலவாக செய்யும்.
அதுக்காக தான் சொல்லிகிட்ருக்கேன். 15,000 வாங்கினாலும் நம்ம ஊர்லேயே வாங்கணும். என்னுடைய கருத்து எப்பயுமே அதுதான். சொந்த தொழிலாக இருந்தால் இன்னும் சொல்லவே தேவையில்லைங்க. மனுஷன் நிம்மதியாக இருக்கலாம். நம்மளும் பிளான் பண்ணிகிட்ருக்கோங்க ஃப்யூச்சருக்கு. சொந்த தொழில் தாங்க செய்யணும். யாருக்கும் பிரச்சனை இல்லாமல், யாருக்கும் பதில் சொல்லாத, நமக்கு கீழே ஒரு 4 பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லா பார்த்துக்கிட்டு நிம்மதியாக இருக்கணுன்றது தான் நமக்கு ஆசை. சீக்கிரமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. பிளான் போயிட்டுருக்கு. அதெல்லாம் ஃப்யூச்சர் பிளான். பொறுமையாக போகும். ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. எடுத்தவங்க ஒருத்தவன் செய்கிறதுக்கு ஒன்றும் இதுவும் இல்லை பிஸ்னஸ்ஸு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் செஞ்சாகணும். பார்த்துக்கலாம். இதுவும் சேம் டைமில் தாங்க இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் யோசிச்சுட்ருப்பீங்க ஏன் அப்படின்னு. அதுக்கான ரீசன் நானே சொல்லிடுறேன். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரிகள். என்னன்னா, புண்ணி நாற்று வந்து வளர்கிறதுக்கு டைம் எடுக்கும். அதாவது இவங்களுடைய பீரியட் வந்து எவ்வளோன்னா 6 மந்த்துங்க. பொன்னி நாற்றுக்கான பீரியட் வந்து 6 மந்த்து. பொறுமையாக வளரும். பொறுமையாக வளர்ந்து அதுக்கப்புறம் தான் 6 மாதத்துக்கு அப்புறம் தான் அரைப்போம். ஆனால் குண்டு நெல்லுன்றது வந்து 3 மாதம் பயிர். 3 மாதத்தில் விளைஞ்சிரும். அறுத்துடலாம். 3ஆவது மந்த்து எண்டில் 4ஆவது மந்த்து ஸ்டார்டிங்கில் அறுத்துடலான்னு வச்சிங்களேன். மேக்ஸிமம் 4 மாதம் போகலாம். அதுக்கு மேலேயும் போகாதுங்க. அவ்வளோதான். பொன்னி நெல்லும் அதே தான். மேக்ஸிமம் 5ஆவது மாதம் வந்து லாஸ்ட்லேயோ இல்லை 6ஆவது மாதம் சென்டர்லேயோ அறுத்துரும். இதுக்காக தான் சொன்னேன் 2 ஒரே டைமில் அறுக்கிற மாதிரி இருக்குங்கன்னு. ஆனால் பார்க்குறதுக்கு இது எவ்வளோ வளர்ந்துருக்கு. ஆனால் இன்னமும் வளருங்க. ஹைட்டு ரொம்ப ஹைட்டு வளரும். கிட்டத்தட்ட என் இடுப்பு ஹைட்டுக்கு மேலே கூட வளரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன் வளர்ந்து. ஆனால் அந்த டைம் பயிருக்கு வந்து கை கொடுத்ததை விட இந்த டைம் சுத்தமாக ஒன்று கூட இல்லைங்க. ரொம்ப மோசமாக போச்சு. ஏன்னா போன டைம் எனக்கே தெரியும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 4.5 ஏக்கரா நட்டு 35 மூட்டை தான் நாங்கள் அறுத்தோம். 4.5 ஏக்கரா எங்கே இருக்குது, 35 மூட்டை எங்கே இருக்குது நினச்சி பாருங்களேன். சரி ஏதோ ஆகட்டும் அப்படின்றதுக்காக தான் அறுத்தோம். அதிலே நிறைய போயிடுச்சு. அதுக்கு மேலே அறுக்கிறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டி ஓட்டுறவரே வந்தார். வந்து இந்த மாதிரி நீ இதுக்கு மேலே அறக்காத, அறுத்து ஒரு பிரோஜனம் இல்லை, நீ அறக்குறது வேஸ்ட்டு, அப்படியே விட்டு ஓட்டிடமா அப்படின்னு சொல்லிட்டார். சரி என்ன பண்ணுறது, வளர்த்த பயிர் அறுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம். முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அப்படியே தண்ணி விட்டு ஓட்டிட்டோம். ஒன்றே பண்ண முடியலங்க அதை. சரி ஓகே, வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு ஒரு 35 மூட்டை வரைக்கும் அறுத்து கொடுத்தாங்க. அதே தான் இது பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல் இருக்குல்ல, அது ஒர்க்கு பாருங்கள். நமக்கு ஆப்போசிட்டில் கோயில் இருக்கா, அந்த கோயிலுக்கு பக்கத்தில் தான் ஸ்கூல் இருக்குது. ஸ்கூலுக்கு பின்னாடியும் நமக்கு ஒரு 1.5 ஏக்கரா லேண்ட் இருக்குது. அந்த 1.5 ஏக்கரா லேண்ட்லேயும் நெல் போட்டிருந்தோம். இப்போ ரீசெண்டாக 1 வீக்குக்கு முன்னாடி தாங்க அதான் அறுத்தோம். அதையும் அறுத்து எடுத்துகிட்டு போயிட்டு போட்டாச்சு. இன்னும் காசு தான் கொடுக்காம இருக்காங்க. அது கரெக்டாக தப்பிச்சிக்கிச்சிங்க அந்த நெல். இப்போ தான் அறுத்துச்சு. அது மாதிரி போட்டிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட்டு மாறிடுச்சு. கொஞ்சம் டிலே ஆனதுனால பிரச்சனை ஆயிடுச்சு. சரி ஓகே, நடக்கிறதா நடக்கும். அது எதுவுமே பண்ண முடியாது. இங்கே இருக்குது பாருங்க, அந்த லாஸ்ட்டு ஒரு 4, 5, 6 கொள்ளை தாண்டி இருக்குது பாருங்க, பார்த்தீங்களா? அது வரைக்குமே நம்மளது இருக்குங்க. என்னென்ன பக்கம் நமக்கு நட்டு இருக்கும்ல, அது வரைக்கும் பாருங்க, விளைஞ்சிருக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளது தான். கிட்டத்தட்ட இது ஒரு 4.5 5 ஏக்கராவோ நம்ம சொன்னாங்க எங்கள் வீட்டை. எனக்கு இந்த லேண்டை பற்றிலாம் பெருசாக தெரியாதுங்க. எவ்வளோ இருக்குது, இது எவ்வளோ இடம் அப்படின்றதெல்லாம் தெரியாது. எனக்கு இடத்த பற்றிலாம் தெரியாது. இவ்வளோன்னு சொல்லுவாங்க, நம்ம கேட்டுக்கிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு யாராவது கிராமத்து பக்கம் வரீங்கன்னா வெறும் காலில் நடக்க ட்ரை பண்ணுங்கள். செப்பல் போட்டே நடக்காதீங்க. வெறும் காலில் ட்ரை பண்ண பழகிக்குங்க. எங்கன்னா சிட்டியில் இல்லாமல் கிராமத்தில். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ, இந்த கால் வெடிப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருந்தால் வெறும் காலில் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் காலில் நடந்தால் அந்த என்ன சொல்கிறது, ஏதோ சொன்னாங்க, மறந்துட்டேன். அது மாதிரி பிரச்சனைலாம் வராதாங்க.
ஓகே, நம்மளை தினைக்கும் இங்கே கொக்கு ஓட்ட விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம ஆஃபீஸ் போயிடுவோம். வீட்டிலே இருந்தால் கண்டிப்பாக கொக்கு ஓட்ட விட்ருப்பாங்க. ஏன்னா அந்த நாற்று ஒரு வேர் பிடிக்கிற வரைக்குமே அது பிரச்சனை தாங்க. வேர் பிடிச்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க. வேர் பிடிச்சிச்சின்னா கொக்கு உட்காந்து அமுத்தாது. கொக்கு உட்காந்து அந்த நாற்று மேலே அழுத்தும் போது கால் வச்சு அது உள்ளே அமுங்கிடும். அதனால தான் கொக்கு உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது நம்ம பக்கத்து கழனிக்கார். இவர் ஓட்ட போகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க, இன்னும் ஓடிட்டுருக்காரு. சரி, ஓகே, அது அவங்க விருப்பம். அவங்கக்கிட்ட காசு இருக்கோ இல்லையோ பார்த்துட்ருக்காங்க. நாங்களுமே காசு கடன் வாங்கி தாங்க ஓட்டி நட்டுருக்கோம். இத்தனைக்கும் 2 லட்ச ரூபா லாஸ்லேருந்து மீண்டு திரும்பவும் வந்து ஓட்டி நட்டுருக்கோம். என்ன பண்ணுறது, பார்த்துக்கலாம். கடவுள் இருக்கான், எவ்வளோ வேணாலும் சோதனை கொடுப்போம், கடைசியில் கைவிட மாட்டான்ற ஒரு மாதிரி. ஓகே, இதாங்க எங்கள் ஊரோடைய விளாக். இன்றைக்கி நான் வந்து இதை எடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவிலே இருந்தேன். இன்றைக்கி என்ன டேட்னா 29th நினைக்கிறேங்க, 12/28. இந்த நாளில் தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா நட்டு முடிச்சுட்டு தான் எடுக்கணும்னு ஒரு பிளான்லேயே இருந்தேன். நடும்போதும் ஃபுட்டேஜ் எடுத்தேன், பட் இதெல்லாம் சரியில்லை. ஃபோக்கஸ் உட்காரல, சில இடத்துல எடுக்க முடியல, சில இடத்துல வந்து வாய்ஸ் இல்லை, எல்லாம் பிரச்சனையாகவே இருந்தது. சரி, பிரச்சனையாகவே இருக்கட்டும், பிரச்சனை அதையோடு விட்டுரும் அப்படின்னு அதை அப்படியே விட்டுட்டு எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டாங்க. டெலீட் பண்ணிவிட்டு தான் சரி, ஓகே, ஃபைனலாக எடுத்துக்கலாம், அதுக்கப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மாதிரி வந்துட்டேன் ஒரு கான்செப்ட்டுக்கு. ஏன்னா எல்லாமே நானே ஓன் டிரைவ் தாங்க. அந்த 4 ஏக்கராமே ஓன் டிரைவ் தான். நமக்கு டிராக்டர் இருக்குது சொந்தமாக. நானே ஓட்டி நானே எல்லாமே பண்ணன்றதுனால என்னால் எதுவுமே முடியலைங்க. சரி, நான் ஏன்னா நைட்டு ஷிஃப்ட்டு போவேன், மார்னிங் திரும்பவும் வந்து இங்கே ஒர்க் பார்ப்பேன், திரும்பவும் நைட்டு ஷிஃப்ட்டு போவேன், திரும்பவும் மார்னிங் வந்து இங்கே ஒர்க் பார்க்குறேன்னும் போது நினச்சி பாருங்களேன் எவ்வளோ டயர்டாக இருக்குன்னு. ரொம்ப கஷ்டப்பட்டேங்க ஒரு 3 நாள். ஆனால் ரொம்ப சப்போர்ட் என்னென்னா எங்கள் வீட்டில் தான். ஏன்னா எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்கே இருக்கிற தொட்டி, இந்த தொட்டி மேலே வச்சுருக்காங்க பாருங்க, தீவனம் மாட்டுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கலராக இருக்குது. எனக்கு என்னன்னு தெரில. இதுக்கு முன்னாடிலாம் சாப்பாடு செஞ்சு போடுவாங்க, இந்த கூழ் மாதிரி செஞ்சு போடுவாங்க. ஆனால் இப்போ என்ன தெரில, எங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வராங்க. ஏதோ ட்ரம்மில் வந்துட்டுருக்கு. கேட்டால் ஏதோ சத்து தீவனமா. தண்ணியில் தான் ஒரு வாரம் மேய்ச்சிட்டு இருந்தாங்க. போகும்போது எங்கள் அப்பா என்ன நினைச்சாருன்னு தெரில, ஒரு 20 வாங்கி விட்டுட்டாரு உள்ள. நல்லாயிருக்கு, சுற்றிக்கிட்டு வந்துட்டுருக்குங்க பொழுதுபோக்குக்கு ஏதாவது ஒன்று. இங்கே பாருங்க, நம்ம டிராக்டர் வழியிலே நிற்குதா. நம்மக்கிட்ட மொத்தம் 3 மாடு இருக்குங்க. இதுதான் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கு. எதுவும் போடலையா அவனுக்கு? வாரேன் இரு. என்னைக்கு நட ஸ்கூல் ஓப்பன? எந்த பக்கம் தாள்றா? அந்தான பக்கம் அந்த பூனை குட்டிக்கு தள்ளி விட்ரு போகிற மேலேயா? எங்கண்ணா போட்டோமா? அது வேறு பிஸ்கான் வேறு பார்க்குது, தள்ளி விட்ருவாங்களோ மேலே அப்படின்னு. அதுக்கு போய் திறந்து விடு, அது வேறு உள்ளே பார்த்து கிடக்குது அது குட்டியை. பால் வச்சுக்கிறாங்க உள்ள தட்டில், குட்டி குடிச்சும் கிடக்குது, குடிக்க ஆரம்பிச்சிச்சு அது. போ அங்கே பாரு, பின்னாடி போ அங்கே பாரு, பின்னாடி பாரு, அதோ பாரு, போ இப்போ போ, வராங்க போ, நீ முன்ன போது வரோம். ஓடுது பாருங்க என்ன வேகம். ஓகேங்க, நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கொல்லைக்கு வந்தாச்சு. பாண்டி மட்டும் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்பாவும் அம்மாவும் இப்போ தான் மாடை பூச்சிட்டு போனாங்க, கருப்பு மாட்டு. அங்கே இருக்கவருங்க, அங்கே தாங்க கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்குது. இந்த பணம் பார்த்துக்கு நேராக ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடி இருக்குது.
பசங்கள்லாம் விளாண்டுட்ருக்காங்க. கூப்பிட்டாங்க, நான் போகல. டயர்டாக இருந்ததுங்க, போகல. அதுவும் இல்லாமல் லைவில் இருந்தோம். லைவ் என் பண்ணிவிட்டு திரும்பவும் 7 மணிக்கு லைவ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதனால் திரும்பவும் நடுறியா? திரும்பவும் நடுறியா? என்ன நடுறா? மிளகா நாத்தா? எங்கள் வந்தாக்கா வீட்டிலேருந்து வாங்கினந்தியா? ராசிக்கு வாங்கிட்டு வந்தியா? நீ காலைல அங்கே கேட்டியா அந்த வீட்டை? அதனால கேட்குறாங்க வாங்கிட்டு வந்தியானே.